எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் அதிர்ச்சியிலே எஸ்பி வேலுமணி தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கக்கூடிய நபர், அதாவது பொதுச்செயலாளர் நபர் தான் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துகள் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை, தமிழக மக்களுடைய மாற்றங்கள் என்பது வேண்டும் என அந்த எண்ணங்கள் தற்சமயம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தான் அடித்துக் கொண்டிருக்கிறதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்துடனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய உச்சகட்ட பதவியிலே அமர்ந்திருக்கிறார். அதற்கு அவருடைய முயற்சிகள் என்பதும், அதாவது உழைப்பு என்பது இருந்த போதிலுமே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அடித்திருந்ததாகத்தான் அவருடைய ஜோதிட கணிப்பாளர் கூட ஒரு காலத்திலே ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். இப்ப அதே போலத்தான் மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கு. எஸ்பி வேலுமணி ஆகட்டும், சி.வி. சண்முகம், அதே போல சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், இந்த 5 முக்கியமான தலைவர்களும் அதிமுகவில் ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவர்களாகத்தான் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களாலே எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருப்பது எடப்பாடி பழனிசாமியின் மீது தொண்டர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதையும் தாண்டி ஒரு அதிர்ஷ்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என சொல்லி தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜோதிடர் அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும், நாம் அந்த இடத்திலே ஒரு பதவியிலே அமர வேண்டும், இல்லை என்றால் நாம் நினைக்கக்கூடிய அந்த நபர் பதவியிலே இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த 5 பேர். 5 பேர் மட்டுமல்ல, அந்த 5 பேருக்கு இருக்கக்கூடிய 20 பேர் மொத்தம் சேர்த்து 25 பேர் இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இறுதியிலே என்ன நடந்தது? பொதுக்குழுவையும் நாங்கள் கூட்டவில்லை, எதையும் கூட்டவில்லை, அதிமுகவிலே சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய பதவிகளை மட்டும் பறித்து விடாதீர்கள், எங்களிடமிருந்து பறித்த அந்த பதவிகளை மீண்டும் கொடுங்கள் என சமரச பேச்சுவார்த்தையிலே எஸ்பி வேலுமணி தரப்பு ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருந்தால் இவர்களுடைய நிலைமை என்பது வேற மாதிரியாக இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அடுத்த நடவடிக்கை என்பது வேற மாதிரியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரம் காட்டியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அந்த இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது. டெல்லி மேலிடம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியை பற்றி புகார் கூறியும் டெல்லி மேலிடம் வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாத ஒரு சூழலிலே தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருப்பார் என எஸ்பி வேலுமணி வாயிலிருந்தே ஒரு வார்த்தை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றிகளாகவும் அதிர்ஷ்டங்களாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக கண்டிப்பாக ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும். அந்த வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்க வேண்டும் என தொண்டர்கள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.